இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னாகோனி கருவாடை வச்சு தொக்கு பண்ண போகிறோம். உருளாலங்காய் அது கூட போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ தேவையான பொருள் பார்க்குறோம். சென்னாகோனி கருவாடு எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும், நல்லா கழுவிக்கணும். 4 பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு வெட்டிக்கிறேன். இதில் சோம்பு 1 டீஸ்பூனு, 1/4 டீஸ்பூனு ஜீரகம், 1/2 டீஸ்பூனு மிளகு எடுத்துக்கிறேன். போதுமான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம். வாங்க வீடியோவில் போவோம். என்ன பண்ணுறோம்னா, இது மாதிரி பாத்திரத்தில் நல்லா போட்டு நல்லா கழுவி எடுத்துங்க. ஏன்னா சின்ன சின்ன மண்ணுகள் இருக்கும். நல்லா இதை ஃபஸ்ட்டே கழுவி வச்சுருங்க, சரிங்களா? நல்லா இந்த இது மாதிரி செஞ்சிங்கன்னா போயிடும். இதில் இருக்கிற மண்ணெல்லாம் போயிடும். இதே மாதிரி வாஷ் பண்ணிக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். நல்லா காயிட்டோம். இப்போ தேவையான ஆயில் போட்டுக்கிறோம், சரிங்களா? கொஞ்சம் போல் ஆயில் போட்டுங்க, போதும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. நல்லா பொரியட்டும். இப்போ என்ன செய்கிறோம், வெங்காயம் கருவேப்பிலை, சரிங்களா? தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கிறோம், சரிங்களா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே கிரேவி பக்கத்தில் எடுக்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொஞ்சம் வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும், சரிங்களா? இப்போ என்ன செய்கிறோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். 1 டீஸ்பூன் போட்டுங்க, போதும். அதை நல்லா வாசனை போகிற முடியாது, நல்லா வதக்கிடுங்க. நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும். நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா, ஒரு 2 டீஸ்பூனு தனியாத்தூள் போட்டுங்க, சரிங்களா? இந்த ஆயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற பக்கம் டேஸ்ட்டு வரும், சரிங்களா? இந்த ஆயிலே வேகட்டும். இந்த மல்லித்தூள் பொரிஞ்சு வரணும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன செய்கிறோம்னா, தக்காளியை போட்டுக்கிறோம், சரிங்களா? தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளியோட உப்பு சேர்த்துக்கிறோம். மசாலா போடுற விதத்தில் தான் இருக்குது டேஸ்ட்டு. அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நான் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கிறேன், கல் உப்பு போட்டுக்கிறேன். நீங்களும் பார்த்து உப்பு போட்டுங்க, கரெக்டான உப்பு போட்டுங்க. கொஞ்சம் வேகட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு இருக்கட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டு தக்காளியோடைய நல்லா மசிச்சு விட்டுங்க. தக்காளி வெந்தது வரைக்கும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம், சரிங்களா? நல்லா வேகட்டும். இதில் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மசாலாவோட சேர்த்துங்க, நல்லா பரட்டி விட்டுங்க, சரிங்களா? இப்போ நான் காஷ்மீர் சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், சரிங்களா? நல்லா மசாலாவோட தட்டி விடுங்க.
இப்போ என்ன செய்கிறேன்னா வீட்டில் அரைப்போம்ல குழம்பு மசாலா தூள், அது 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சரிங்களா? வீட்டு குழம்பு மசாலா 1 ஸ்பூனு போட்டுக்கிறேன், போதும். அதையும் நல்லா பரட்டிக்கிட்டுங்க. இப்போ என்ன செய்கிறோம்னா, நம்ம கழுவி எடுத்துக்கிற சென்னாகொன்னி கருவாடை மசாலாவோட போட்டுக்கிறோம். சரிங்களா? இந்த மசாலாவோட போட்டு இந்த மசாலாவோட பரட்டி விடும். நல்லா மசாலாவோட பரட்டி விடுங்க. இப்போ என்ன செய்கிறோம்னா, தேவையான தண்ணி ஊற்றிங்க. சரிங்களா? இப்போது தொக்குக்கு சேர்த்த மாதிரி கொஞ்சம் அளவான தண்ணி ஊற்றிங்க, போதும். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுக்கிற உருளைக்கிழங்க இதோட சேருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெட்டி வச்சுக்கிற உருளைக்கிழங்க இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. அப்புறம் திறந்து விட்டுக்கிறோம். ஒரு மூடியை போடுங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலரி விடுங்க. சரிங்களா? நல்லா கொதி வந்துருச்சு. இவ்வளோ மணமாக இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். கலங்கெல்லாம் வேகணும். சரிங்களா? இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா வந்துடுச்சு. சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் போல் மல்லி தழையை போட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் போல் போட்டுங்க. போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? பாருங்கள், செம்மையாக இருக்குங்களா? அப்படியே சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சென்னாகொன்னி தொக்கு உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்த மெத்தடே நீங்களும் எடுங்க. செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.